துறந்து வந்த மகிமை. தேவன் ஏன் பூமிக்கு வந்தார்? எதை துறந்து பூமிக்கு வந்தார்? வானாதி வானங்களில் பிதாவின் செல்லப்பிள்ளையாய் இருந்த இயேசு மானிடனாய் தன்னைத்தான் தாழ்த்தி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார் என்பதை இப்பொழுது நமது பிள்ளைகள் நடித்து காட்டுகிறார்கள். வாருங்கள் பார்க்கலாம். காட்சி 1. இடம் பரலோகம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. வாருங்கள், பூமியை சீர்படுத்தலாம். பூமியை இருள் சூழ்ந்திருக்கிறது. வெளிச்சத்தை உண்டாக்குவோம். வெளிச்சம் உண்டாக கடவுள். ஆகாய விரிவு உண்டாக கடவது. நிலம், நீர், மரம், செடி கொடிகள் உண்டாக கடவது. பகலையாள சூரியனும் இரவையாள சந்திரனும் நட்சத்திரங்களும் உண்டாக கடவது. நீரில் வாழும் ஜீவ ஜந்துக்களும் ஆகாயத்து பறவைகள் உண்டாக கடவது. மிருக ஜீவன்கள் உண்டாக கடவது. வாருங்கள், நமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோம். காட்சி 2. ஏதேன் தோட்டம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனிதனை அதிலே வைத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஏவாள், தேவன் உங்களை தோட்டத்தில் இருக்க சகல கனிகளையும் புசிக்க வேணான்னு சொன்னாரா? இல்ல, தோட்டத்தில் எல்லா கனிகளையும் புசிக்கலாம் சொன்னார். நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியை மற்றும் புசிக்க கூடாது என்று சொன்னார். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு? ஏனால் இந்த கனியை புசித்தோம்னா சாகவே சாவா என்று சொன்னார். சாகெல்லாம் ஒண்ணு மாட்டீங்க. உங்க கண்கள் திறக்கப்படும். நீங்க தேவதூதர்களை போல மாறிடுவீங்க. சாப்பிட்டுதான் பாருங்களேன். இந்த கனியை பார்ப்பதற்கும் மிகவும் அழகா இருக்கிறது. சாப்பிட்டுதான் பார்ப்போம்.
இந்த கனி மிகவும் ருசியா இருக்கு, ஆதாமுக்கும் கொடுப்போம். ஆம், இந்த பழம் மிகவும் ருசியா உள்ளது. தேவன் சாப்பிடக்கூடாது என்று கூறிய பழத்தினை ஆதாமும் ஏவாளும் உண்டதால் தாங்கள் நிர்வாணியாக இருப்பதை அறிந்து தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாக இருப்பதை அறிந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் சாப்பிடக்கூடாது என கூறிய பழத்தினை நீ சாப்பிட்டாயா? நீர் கொடுத்த ஏவாள் தான் பழத்தை எனக்கு கொடுத்தாள், நான் சாப்பிட்டேன். நீ இப்படி செய்தது என்ன? சர்வம் என்னை வணித்தது, நான் சாப்பிட்டேன். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் பாவம் பூமியை ஆண்டு கொண்டது. காட்சி 3. மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நான் உண்டாக்கின மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மிகவும் மனஸ்தாபமாக இருக்கிறது. நோவாவே, நீ ஒரு பேழையை உண்டாக்குவாயாக, அதை நான் கற்பிக்கும் அளவின்படியே உண்டாக்குவாயாக. நான் மனுஷனை அழிக்க பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை மழப்பண்ணுவேன். உன்னுடனே என் உடன்படிக்கை இருக்கும். நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். எல்லா மிருக ஜீவன்களும் ஜோடி ஜோடியாக உள்ளே விடுவாயாக. உமது கட்டளையின்படியே செய்வேன். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். மழையினால் பூமியின் எல்லா ஜீவ ஜந்துக்களும் அழிந்தது. நோவாவோடு அவர் தமது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். நோவாவின் குடும்பத்தினரை கொண்டு தேவன் பூமியை நிரப்பினார். ஜனங்கள் பாவத்திற்கு அடிமையாகினர். பலிகளை செலுத்த ஆரம்பித்தனர். காட்சி 4. நமது சாயலில் படித்த மனிதர்கள் இன்னமும் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எனது அன்பை உணராமல் நமக்கு கீழ்ப்படியாமலும் போனார்கள். அவர்கள் என்னை விட்டு தூரம் போனார்கள். ஆனாலும் நான் அவர்களை அப்படியே விடுவதில்லை. என் அன்பு அவர்களோடு என்றும் உண்டு. அவர்களை மீட்க நான் என்ன செய்ய போகிறேனோ.
புஸ்தக சுருளில் உள்ளபடி நான் போகிறேன் பிதாவே. இந்த மனிதர்களை மீட்கவும் ரட்சித்து மாதிரியாக வாழ்ந்து காட்டவும் எனது சொந்த குமாரனையே அனுப்புகிறேன். இவரே கிருபாதர பலியாக என் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுவார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்ற நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ரட்சிப்பின் திட்டம் இப்பொழுது வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. யோசேப்பு கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். காட்சி 5. இடம் கப்பர்நாகும். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கப்பர்நாகுமுக்கு வருகிறார். வழிவிடுங்க, வழிவிடுங்க, இயேசு வந்திருக்காரா? என்ன, இயேசு இங்க வந்திருக்காரா? ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதியாய் கிடந்து மிகவும் வேதனைப்படுகிறான், அவனை குணமாக்கும். நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் அப்பொழுது சுஸ்தமாவான். எனக்கு அநேக வேலைக்காரர்கள் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், வாவென்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. காட்சி 6. பாவங்களை மன்னிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார். மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது.
தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கையில், நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். காட்சி 7. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசுவே, உன்னதமானவன் தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை வேதனைப்படுத்தவா இங்கு வந்திருக்கிறீர்? இங்கிருந்து போய்விடும். உன் பேர் என்ன? நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன். இந்த மனிதனை விட்டு போ என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உடனே அந்த மனிதனை விட்டு அந்த பிசாசுகள் போயின. அவன் சுகமடைந்தவனாய் தன் வீட்டிற்கு போனான். காட்சி 8. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயிருந்தும் பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, இவைகளை குறித்து நீ ஒன்றும் சொல்லவில்லையா? கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? பிதாவே, இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்.
காட்சி 9. இயேசுவின் கல்லறை. கல்லறை திறந்திருக்கிறது, ஆனால் இயேசுவை காணவில்லையே. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். முன்பு பிரதான ஆசாரியர்கள் தங்களது பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட்டு வந்தனர். ஆனால் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவங்களுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இங்கு கூடியிருக்கும் மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அனார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார், இரட்சகராக அல்ல, நியாயாதிபதியாக. உங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்க வருவார். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தேவ திட்டம் உண்டு என்பதை நம்மில் பலர் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் தேவ திட்டத்தின்படி வாழ்கிறோமா? அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள்.